நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பொது தமிழ்ல ப்ரீவியஸ் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். இது பார்ட் 1 வீடியோ, பார்ட் 2 வீடியோ ஆட் போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, சங்க காலத்தில் மன்னருக்கு தன் தேசம் அல்லாமல் சிறப்பில்லை என்று தன் பாடல்கள் வழியே உலகம் முழுவதும் கற்றவர்களுக்கு சிறப்பு உள்ளது என பாடிய சங்ககால புலவர் யார்? ஆப்ஷன் ஏ திருவள்ளுவர், ஆப்ஷன் பி தொல்காப்பியர், ஆப்ஷன் சி பெருவாயின் முள்ளியார், ஆப்ஷன் டி ஔவையார். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் டி ஔவையார். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். ராமநாதபுரம் ஆட்சி செய்த செல்லமுத்து மன்னரின் ஒரே மகள் டேஷ். ஆப்ஷன் ஏ குயிலி, ஆப்ஷன் பி வேலுநாச்சியார், ஆப்ஷன் சி ஜான்சி ராணி, ஆப்ஷன் டி உடையார். செல்லமுத்து மன்னர் அல்லது செல்லப்ப சேதுபதி அப்படின்னு கூட சொல்லுவாங்க இவர் பேர். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி வேலுநாச்சியார் தான் ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து மன்னரோட ஒரே மகள். நெக்ஸ்ட் கொஸ்டின். பொறுத்துக. ராமநாதபுரம், சிவகங்கை, மைசூர், விருப்பாட்சி, கோபால் நாயக்கர், ஹைதர் அலி, செல்லப்ப சேதுபதி, முத்து வடுகநாதர். அதாவது இந்த சமஸ்தானத்தோட அரசர்களோட பொறுத்துக சொல்லியிருக்காங்க. செல்லப்ப சேதுபதி ஆல்ரெடி பார்த்தோம். முத்து ராமநாதபுரம் முன்னாடி கொஸ்டின்ஸ்ல பார்த்துப்போம். ஸோ 3 இருக்கிற ஆப்ஷன் இது ரெண்டும் தான். ஸோ ஆன்சர் வந்து என்னன்னா 3, 4, 1, 2. ராமநாதபுரம் வந்து செல்லப்ப சேதுபதி, சிவகங்கை மன்னர் யாருன்னா முத்து வடுகநாதர். இவர் தான் ஜான்சி ராணியோட கணவர். மைசூர் வந்து ஹைதர் அலி, விருப்பாட்சி வந்து கோபால் நாயக்கர். ஜான்சி ராணி வந்து போர்ல தோத்துட்டு இவங்ககிட்ட தான் அடைக்கலம் வந்திருப்பாங்க. கோபால் நாயக்கர் திண்டுக்கல், விருப்பாட்சி திண்டுக்கல்ல இருக்கிறது. கோபால் நாயக்கர்கிட்ட தான் அடைக்கலம் போயிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். வேலுநாச்சியார் ஆட்சி காலத்தில் பெண்கள் படைப்பிரிவின் தலைவர் யார்? ஆப்ஷன் ஏ மருது சகோதரர்கள், ஆப்ஷன் பி உடையார், ஆப்ஷன் சி குயிலி, ஆப்ஷன் டி கோபால் நாயக்கர். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி குயிலி தான் வேலுநாச்சியார் படைப்பிரிவு பெண்கள் படைப்பிரிவோட தலைவர். இவங்க தான் முதல் தற்கொலை படை பண்ணிக்கிட்டவங்க. அதாவது தன் உடல்ல வெடிமருந்துகளை கட்டிட்டு ஆயுத கடன்களை இறங்கி உயிர் தியாகம் செய்திருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். கன்னி என்பது ஆப்ஷன் ஏ 2 அடிகளில் பாடப்படும் பாடல் வகை, ஆப்ஷன் பி 3 அடிகளில் பாடப்படும் பாடல் வகை, ஆப்ஷன் சி 4 அடிகளில் பாடப்படும் பாடல் வகை, ஆப்ஷன் டி 5 அடிகளில் பாடப்படும் பாடல் வகை. ஆன்சர் வந்து என்னன்னா கன்னி என்பது 2 அடிகளில் பாடப்படும் பாடல் வகையாகும். நெக்ஸ்ட் கொஸ்டின். சோம்பல் எனும் சொல்லுக்குரிய பொருத்தமான எதிர் சொல் தருக. ஆப்ஷன் ஏ அறிவு, ஆப்ஷன் பி துன்பம், ஆப்ஷன் சி சுறுசுறுப்பு, ஆப்ஷன் டி சோகம். ஆன்சர் வந்து என்னன்னா சோம்பலுக்கு எதிர் சொல் வந்து சுறுசுறுப்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின். கூற்று ஏ. இலக்கியங்கள் மக்களின் வாழ்வை நெறிப்படுத்தி அறவழி செலுத்துகின்றன, மனித வாழ்வை செம்மைப்படுத்துகின்றன. காரணம், கவிஞர்கள் அனைவரும் வாழ்வின் பொருளை உணர்த்தும் உயர்ந்த சிந்தனைகளை கூறியுள்ளனர். ஆப்ஷன் ஏ சரி ஆனால் ஆர் தவறு. ரீசன் கூற்று சரி, காரணம் தவறு. ஏ மற்றும் ஆகிய இரண்டும் சரி, ஆறானது ஏ சரியான விளக்கம். ஏ தவறு ஆனால் ஆர் சரி. ஏ மற்றும்
ஆர் ஆகிய இரண்டும் சரி. ஆனால் ஆர் என்பது சரியான விளக்கம். ஆன்சர் வந்து என்னன்னா ஏ மற்றும் ஆர் ஆகிய இரண்டும் சரி. அதாவது இலக்கியம் வந்து மனித வாழ்க்கை அறவழி செலுத்துகின்றன, மனித வாழ்க்கை செம்மைப்படுத்துகின்றன. பி கவிஞர்களும் வாழ்வின் பொருளை உணர்த்து உயர்ந்த சிந்தனைகளை தான் கூறியிருப்பாங்க இலக்கியம். ஆனா இந்த கூற்றுக்கு சரியான காரணம் எதுனா கிடையாது. ஸோ ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆனால் ஆர் என்பது ஏற்கு சரியான விளக்கம். நெக்ஸ்ட் கொஸ்டின். கன்னிக்குமரியின் கூந்தலுக்கு காஷ்மீர் தோட்டம் பூத்தொடுக்கும் என்ற பாடலை பாடியவர் யார்? ஆப்ஷன் ஏ தாரா பாரதி, ஆப்ஷன் பி முடியரசன், ஆப்ஷன் சி பெருஞ்சித்ரனார், ஆப்ஷன் டி ராமகிருஷ்ணன். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ தாரா பாரதி. நெக்ஸ்ட் கொஸ்டின். உலக உயிர்கள் எல்லாம் துன்பமின்றி இன்புற்று வாழ வேண்டும் என விரும்பியவர்? ஆப்ஷன் ஏ மகாவீரர், ஆப்ஷன் பி புத்தர், ஆப்ஷன் சி கம்பர், ஆப்ஷன் டி வள்ளலார். ஆன்சர் வந்து என்னன்னா புத்தர் தான் உலக உயிர்கள் எல்லாம் துன்பமின்றி இன்புற்று வாழ வேண்டும் சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட் கொஸ்டின். மெர்சி என்பதன் தமிழ் சொல்? ஆப்ஷன் ஏ கருணை, ஆப்ஷன் பி நற்செயல், ஆப்ஷன் சி பண்பு, ஆப்ஷன் டி அன்பு. ஆன்சர் வந்து என்னன்னா மெர்சி என்பது தமிழ்ச்சொல் வந்து கருணை, கருணை இரக்கம். நெக்ஸ்ட் கொஸ்டின். கோடை மருந்து என்ற தமிழ் சொற்கள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளன? ஆப்ஷன் ஏ திருக்குறள், ஆப்ஷன் பி குறுந்தொகை, ஆப்ஷன் சி அகநானூறு, ஆப்ஷன் டி கலித்தொகை. ஆன்சர் வந்து என்னன்னா கோடை மருந்து என்ற தமிழ் சொல் இடம்பெற்ற நூல் வந்து அகநானூறு. நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்டவற்றில் காவிரி நாடன் என்பது யாரை குறிக்கும்? ஆப்ஷன் ஏ சேரன், ஆப்ஷன் பி சோழன், ஆப்ஷன் சி பாண்டியர், ஆப்ஷன் டி பல்லவர். காவிரி காவிரி யாரோட பகுதியில் பாஞ்சிருச்சு? எந்த மன்னர் ஆட்சிக்கு? ஸோ ஈஸி கொஸ்டின், ஈஸியான ஆன்சர் தான். காவிரி நாடன் என்பது சோழர்களை குறிக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின். 1800 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த சந்தி முத்துப்புலவர் எந்த பறவை பற்றி பாடல் எழுதியுள்ளார்? ஆப்ஷன் ஏ செங்கால் நாரை, ஆப்ஷன் சி வெள்ளை கழுத்து நாரை, ஆப்ஷன் பி நொல்லை மடையன் நாராய், ஆப்ஷன் டி பழங்காடை நாராய். ஆன்சர் வந்து என்னன்னா செங்கால் நாரை. நாராய் நாராய் செங்கால் நாராய் அப்படின்ற ஒரு பாடல் எழுதியிருப்பார் சத்திமுத்த புலவர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஐக்கிய நாடுகள் சபை சோபியா என்ற ரோபோவிற்கு வழங்கிய பட்டத்தின் பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ அடிமை, ஆப்ஷன் பி புதுமைகளின் வெற்றியாளர், ஆப்ஷன் சி புதுமை, ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும் தவறானது. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி புதுமைகளின் வெற்றியாளர். நெக்ஸ்ட் கொஸ்டின். தேசிய அறிவியல் நாளாக கொண்டாடப்படுவது
ஆப்ஷன் ஏ பிப்ரவரி 22, ஆப்ஷன் பி பிப்ரவரி 26, ஆப்ஷன் சி பிப்ரவரி 28, ஆப்ஷன் டி பிப்ரவரி 23. ஆன்சர் என்னன்னா பிப்ரவரி 28 தான் தேசிய அறிவியல் நாளாக கொண்டாடப்படுகிறது. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை பார்க்குறேன். பாய், தேங்க்யூ.